கனகதாரா ஸ்தோத்திரம். ஜெகத்குரு ஆதிசங்கரர் இளம் பிராயத்தில் சந்நியாசம் மேற்கொள்வதற்கு முன்பு தினமும் சில வீடுகளில் பிக்ஷைக்கு செல்வது வழக்கம். அப்படி செல்கையில் ஒரு நாள் ஆதிசங்கரர் ஒரு வீட்டுக்கு சென்று பிக்ஷை கேட்டார். அந்த வீட்டு தலைவர் வெளியில் சென்றிருந்தார். வீட்டில் அவருடைய மனைவி மட்டும் இருந்தாள். வாசலில் வந்து பிக்ஷை கேட்ட பாலக சங்கரனை கண்டபோது சாக்ஷாத் சிவபெருமானே பாலகன் வடிவில் வந்து பிக்ஷை கேட்பது போல தோன்றியது. வீடு தேடி வந்த பிள்ளைக்கு பிக்ஷையிட எதுவும் இல்லையே என்ற தவிப்புடன் வீடு முழுவதும் தேடி பார்த்தாள். ஒரு உலர்ந்த நெல்லிக்கனி மட்டுமே இருந்தது. அன்பின் மிகுதியால் அந்த நெல்லிக்கனியை எடுத்து வந்து பாலக சங்கரனின் தட்டில் போட்டாள். தன்னுடைய நிலையை நினைத்து கவலை கொண்டாள். அந்த பெண்ணின் அன்பில் மகிழ்ந்த சங்கரர் அவள் வறுமை தீர வேண்டி மகாலட்சுமியை பிரார்த்தித்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினார். அவர் பாட்டுக்கு இறங்கிய மகாலட்சுமி தரிசனம் கொடுத்தாள். அப்போது தமக்கு பிக்ஷையிட்ட பெண்மணியின் வறுமை நீங்க வேண்டும் என்று வேண்டினார். சங்கரா, இவர்கள் வறுமையில் சிக்கித் தவிப்பதற்கு பூர்வ ஜென்ம வினையே காரணம். பூர்வ ஜென்மத்தில் இவள் குச்சேலனின் மனைவி. இவளுடைய கணவன் குச்சேலன் கண்ணனின் அருளால் பெற்ற செல்வத்தை முறையாக பயன்படுத்தவில்லை. தான தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தவில்லை. அதனாலேயே இந்த பிறவியில் இவர்கள் வறுமை கொண்டார்கள். இதில் நான் செய்ய ஒன்றுமில்லை என்றாள் மகாலட்சுமி. உடனே சங்கரர், தாயே, தாங்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம். ஆனால் எப்போது தங்களின் கடைக்கண் பார்வை இந்த பெண்ணின் மீது பட்டுவிட்டதோ அப்போதே இவள் பாக்கியசாலி இல்லையா? இனி வறுமை நீங்க அருள் புரிவதில் தடை என்ன இருக்கிறது என்று கேட்டார். சங்கரரின் சமத்தான பேச்சில் மகிழ்ந்த மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்க நெல்லிக்கனிகளையே மழையென பொழிந்தாள் என்று இந்த ஸ்லோகம் உருவான விதம் பற்றி ஞான நூல்கள் கூறுகின்றன. எந்த செல்வம் வேண்டினாலும் தினசரியோ அல்லது வெள்ளிக்கிழமைகளிலோ ஆதிசங்கரர் அருளிய இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் வேண்டியது கிடைக்கும் என்பது ஐதீகம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. கனகதாரா ஸ்தோத்திரம். அங்கம் ஹரே புலகபூஷணமாஶ்ரயந்தி பிருங்காங்கநேவ முகுலாபரணம் தமாளம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாஹ. முக்தா முகுர்விதததி வதனே முராரேஹ பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதாகதானி மாலாத்ருஷோர்மதுகரீவ மகோத்பலேயா சாமே ஸ்ரியம் திஷது சாகர சம்பவாயாஹ. ஆமீலிதாக்ஷமதிகம்ய முதா முகுந்தம் ஆனந்தகந்தமனிமேஷமனங்கதந்திரம் ஆகேகரஸ்திதகனீனிகபக்ஷ்மநேத்ரம் பூத்யை பவேன்மம புஜங்க ஷயாங்கனாயாஹ. பாஹ்வந்தரே மதுஜிதஸ்ரிதகௌஸ்துபேயா हारावलीव हरिनीलमयी विभाति कामप्रदा भगवतोऽपि कटाक्षमाला कल्याणमावहतु मे कमलालयायाः. कालाम्बुदालिललितोरसिकैटभारेः धाराधरे स्फुरति या तडितङ्गनेव
मातुः समस्तजगतां महनीयमूर्तिः भद्राणि मे दिशतु भार्गवनन्दनायाः प्राप्तं पदं प्रथमतः खलु यत्प्रभावान् माङ्गल्यभाजि मधुमाथिनि मन्मथेन मय्यापते तदिह मन्दालसं च मकरालय कन्यकायाः विश्वामरेन्द्रपदविभ्रमदानदक्षम् आनन्दहेतुरधिकं मुरविद्विषोऽपि ईशन्निषीदतु मयि क्षणमीक्षणार्धम् इन्दीवरोदरसहोदरमिन्दिरायाः इष्टाविशिष्टमतयोऽपि यया दयार्द्र दृष्ट्या त्रिविष्टपपदं सुलभं लभन्ते दृष्टिप्रहृष्टकमलोदरदीप्तिरिष्टां पुष्टिं कृषीष्ट मम पुष्कर विष्टरायाः दद्याद्धयानुपवनो द्रविणाम्बुधाराम् अस्मिन्न किञ्चन विहङ्कशिशौ विशन्ने दुष्कर्म गर्ममपनीय चिराय दूरम् नारायण प्रणयिनी नयनाम्बुवाहः गीर्देवतेति गरुडध्वज सुन्दरीति शाकम्भरीति शशिशेखरवल्लभेति सृष्टिस्थितिप्रलयकेलिषु संस्थितायै तस्यै नमस्त्रिभुवनैक गुरोस्तरुण्यै श्रुत्यै नमोऽस्तु शुभकर्मफलप्रसूत्यै रत्यै नमोऽस्तु रमणीयगुणार्णवायै शक्त्यै नमोऽस्तु शतपत्रनिकेतनायै पुष्ट्यै नमोऽस्तु पुरुषोत्तमवल्लभायै नमोऽस्तु नालीकनिभाननायै नमोऽस्तु दुग्धोदधिजन्मभूम्यै नमोऽस्तु सोमामृतसोदरायै नमोऽस्तु नारायणवल्लभायै नमोऽस्तु हेमाम्बुजपीठिकायै नमोऽस्तु भूमण्डलनायिकायै नमोऽस्तु देवादिदयापरायै नमोऽस्तु शार्ङ्गायुधवल्लभायै नमोऽस्तु देव्यै भृगुनन्दनायै नमोऽस्तु विष्णोरुरसिस्थितायै नमोऽस्तु लक्ष्म्यै कमलालयायै नमोऽस्तु दामोदरवल्लभायै नमोऽस्तु कान्त्यै कमलेक्षणायै नमोऽस्तु भूत्यै भुवनप्रसूत्यै नमोऽस्तु देवादिभिरर्चितायै नमोऽस्तु नन्दात्मजवल्लभायै सम्पत्कराणि सकलेन्द्रियनन्दनानि साम्राज्यदानविभवानि सरोरुहाक्षी
त्वद्वन्दनानि दुरिताहरणोद्यतानि मामेव मातरनिशं कलयन्तु मान्ये यत्कटाक्षसमुपासनाविधिः सेवकस्य सकलार्थसम्पदः सन्तनोति वचनाङ्गमानसैः त्वां मुरारिहृदयेश्वरीं भजे सरसिजनिलये सरोजहस्ते धवळतमांशुकगन्धमाल्यशोभे भगवती हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनभूतिकरी प्रसीद मह्यम् दिग्गस्तिभिकनककुम्भमुखावसृष्ट स्वर्वाहिनी विमलचारुजलप्लुताङ्गीम् प्रातर्नमामि जगतां जननीमशेष लोकाधिनाथ गृहिणीममृताब्धिपुत्रीम् कमले कमलाक्षवल्लभे त्वं करुणापूरतरङ्गितैरपाङ्गैः अवलोकय मामकिञ्चनानां प्रथमं पात्रमकृत्रिमं दयायाः स्तुवन्ति ये स्तुतिभिरमूभिरन्वहम् त्रयीमयीं त्रिभुवनमातरं रमां गुणाधिका गुरुतर भाग्यभागिनो भवन्ति ते भुवि बुधभाविताशयाः भवन्ति ते भुवि बुधभाविताशयाः भवन्ति ते भुवि बुधभाविताशयाः इति श्रीमत्परमहंसपरिव्राजकाचार्यस्य श्रीगोविन्दभगवत्पूज्यपादशिष्यस्य श्रीमच्छङ्करभगवतः कृतौ कनकधारास्तोत्रम् सम्पूर्णम्।